Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கார்த்தி ஜோடியா ராஷ்மிகா நடிக்கிற கார்த்தி 19 படத்துடைய ஷூட்டிங் இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. கார்த்தி நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன தேவ் படத்தை ரஜத் ரவிசங்கர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் கார்த்தி கூட பேர் பண்ணியிருந்தாரு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வெளியான இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. தேவ் படத்தை தொடர்ந்து தற்போது கைதி படத்தில் நடிச்சிருக்காரு கார்த்தி. மாநகரம் படத்தை டைரக்ஷன் பண்ண லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரே நைட்டில் நடக்கிற கதை அப்படிங்கிறதால இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. கைதி படத்துடைய ஷூட்டிங் முடிவடைஞ்சு ஃபர்ஸ்ட் லுக் கூட சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் அடுத்ததாக பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் நடிக்க இருக்காரு கார்த்தி. இந்த படத்துடைய படப்பிடிப்பு பூஜையோட இன்னைக்கு தொடங்கியிருக்கு. கார்த்தியுடைய 19வது படம் இது. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பில் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, எஸ்ஆர் பிரபு ரெண்டு பேருமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தில் கார்த்திக் ஜோடியா ராஷ்மிகா நடிக்கிறாரு. இவர் நடிக்கிற முதல் தமிழ் படம் இது. விஜய் தேவரகொண்டா ஜோடியா கீதா கோவிந்தம் தெலுங்கு படத்தில் நடித்த ராஷ்மிகா கன்னட படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. கீதா கோவிந்தம் வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் விஜய் தேவரகொண்டாவோட சேர்ந்து டியர் காம்ரேட் தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு வராரு. யோகி பாபு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படத்துக்கு விவேக் மெர்வின் மியூசிக் பண்ணுறாங்க. இதே போல் PS மித்ரன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்துடைய பூஜையும் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அடுத்ததாக KGF படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான பூஜையும் இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் வெளியான KGF கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 5 மொழிகளில் கடந்த வருடம் டிசம்பர் 21 உலகம் முழுசும் ரிலீஸ் ஆச்சு. எஸ் ஹீரோவாக நடிச்சிருந்த இந்த படத்தில் ஸ்ரீநிதி செட்டி, அனந்த் நாக் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூலை வாரி குவிச்சிருந்தது. இந்த நிலையில் KGF படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. பெங்களூரு விஜயநகரில் இருக்கிற கோதண்டராமர் கோயிலில் படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் படக்குழுவினர் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க. கன்னட சினிமாவில் இப்படி ஒரு படமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவில் இருந்த இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு.